வணக்கம். இந்த வீடியோவில் 23/4/2026 ஓய்வூதியர்கள் முதியவர்களுக்கு புதிய அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தை பார்ப்போம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நாளான இன்று ஏப்ரல் 23ஆம் தேதி 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சலுகை பெறுவதற்கு முன்பதிவு அல்லது கட்டணமில்லாத பயண டோக்கன்கள் போன்று எந்தவித கட்டாயம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள், பார்வை குறைபாடு இருப்போர் ஆகியோருக்கும் எந்த கட்டணமும் இல்லாமல் பேருந்து வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலவச பயணத்தை பயன்படுத்த விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பேருந்து நடத்துனரிடம் தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை காட்டினால் போதும். முதியவர்கள் தங்களுடைய வயது மற்றும் அடையாளத்தை உறுதி செய்ய வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் அட்டை, முதியோர் உதவித்தொகை அட்டை அல்லது நலவாரி அட்டை போன்று அரசு வழங்கிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை காட்டலாம். மாற்றுத்திறனாளிகள் தேசிய மாற்றுத்திறனாளர் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை காட்டி இலவச பயணம் செய்யலாம். இந்த சலுகை காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, அதாவது வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய முழு நேரத்தில் அமலில் இருக்கும். மேலும் பேருந்தில் கூட பயணம் செய்ய முடியாத அளவிற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்காக தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு சிறப்பு வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. வீட்டிலிருந்தே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் வரை முழுமையான இலவச வாகன சேவை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீல்சேர் பயன்படுத்தும் நபர்கள், உடல் இயக்க குறைபாடு இருப்போர் ஆகியோருக்கு இந்த வசதி மிகவும் உதவியாக இருக்கும். இந்த சேவையை பெற விரும்புவோர் தேர்தல் ஆணையத்தின் சாக்சம் மொபைல் செயலியின் மூலம் அல்லது 1950 என்ற கட்டணமில்லாத உதவி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் இந்த ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் விரிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல் தருமபுரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியரும் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதியிலும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வையற்றோர், உடல் இயக்க குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நடக்க இயலாத நிலையில் உள்ள வாக்காளர்கள் ஆகியோர் எளிதாக வாக்களிக்க முடியும் வகையில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வசதி மூலம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று திரும்புவதில் ஏற்படும் சிரமங்கள் குறைந்து அனைவரும் தங்கள் வாக்குரிமையினை பயன்படுத்தும் சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.